மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறாங்க. வணக்கம் ஐயா. திரு பொன் ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறீங்க. அப்போலோ மருத்துவமனையின் அந்த அறிக்கையை பார்த்திருப்பீங்க, உங்க கருத்து என்ன? நான் சற்று முன்பாகத்தான் நாகபுரியில இருந்து நாக்பூர்ல இருந்து டெல்லி வந்தேன். டெல்லி வந்த உடனடியே இந்த அதிர்ச்சியான செய்தி கேள்விப்பட்டேன். இவ்வளவு நேரம் புதிய தலைமுறை தொலைக்காட்சி தான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் உங்களுடைய செய்திகள்லாம் பார்க்கும்போது மனதுக்கு மிகவும் வருத்தமா, ரொம்ப கவலையா இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, பூரணமான குணமடைவார்கள், அம்மாவர்கள் பூர்ணமான குணமடைவார்கள் நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆண்டவனுடைய பரிபூர்ணமான ஒரு அம்மாவுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. மருத்துவருடைய தீவிரமான சிகிச்சைகள் இதெல்லாம் அவர்களை மீண்டும் குணமாக்கி சகஜமான வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அப்போலோ மருத்துவமனை முன்னால குழுமி நின்று பிரார்த்தனையில் ஈடுபட்டு வர்றாங்க. அவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள்? எல்லாரும் சேர்ந்து நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டிய கடமையில நாம் இருந்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுடைய முதல்வர் மட்டுமல்ல, ஒரு மிக மூத்த அரசியல் தலைவர், தமிழ்நாட்டு மக்களுக்காக கடந்த பல ஆண்டுகளாக தன்னை அர்ப்பணித்து பணிபுரிந்து இருக்கக்கூடிய முதல்வர்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாகும் அப்படின்ட்டு மருத்துவமனையில் முன்னில் இருக்கக்கூடிய மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தமிழர்களும் கூட அம்மாவர்கள் நல்லா குணமாகி வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். நானும் பிரார்த்தனை பண்றேன். தமிழர்கள் அல்லாமலும் கூட நம்முடைய அனைத்து தேசிய தலைவர்களும் கூட, குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் எல்லாருமே கூட மிகவும் கவனமாக இந்த சூழ்நிலை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா பூர்ண குணமுடைய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய அனைத்து தலைவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. நிச்சயமாக ஐயா. இப்ப தற்போது நீங்க எங்க இருக்கிறீங்க? மருத்துவமனைக்கு செல்லும் திட்டம் எதுவும் உங்கள்கிட்ட இருக்கா? நான் தற்போது டெல்லியில தான் இருக்கிறேன். இப்பதான் வந்தேன்னு சொன்னேன். நாக்பூர்ல இருந்து இப்பதான் வந்தேன். வந்திருந்து தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கேன். சூழ்நிலை பொறுத்து முடிவு எடுப்பேன்.